Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆக்ட்ரஸ் அம்மு அபிராமி இப்போ அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸை பத்தி சோஷியல் மீடியா பக்கத்துல அஃபிஷியலாவே அப்டேட் பண்ணிட்டாங்க. இதனால ஃபேன்ஸ் எல்லாருமே அட்லாஸ்ட் ஒருத்தவங்க உண்மையை பேசிட்டாங்கப்பா, ரொம்ப நாளா மர்மமா எதையுமே இவங்க வந்து கன்வே பண்ணல. அதே ஃபேன்ஸ் எல்லாருமே எக்ஸைட்மெண்ட்டோட வாழ்த்துக்களையுமே கன்வே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்ட்ரஸ் அம்மு அபிராமி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்திவ் மணி அப்படின்றவரு கிரியேட்டிவ் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா மீடியா மெசன்ஸ்ல. அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க இருக்காங்க அப்படின்னும் ரெண்டு பேருமே அஃபிஷியலா லவ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில ரூமர்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அவங்களுடைய சைட்ல வந்து ஷேர் பண்ற போஸ்டுக்கு கீழே லவபிளான சில மெசேஜஸ் எதுவுமே பார்க்க முடியலையே அப்படின்னும், அதனால சில பேர் வந்து ஓகே இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனா லாஸ்ட் டைம் அம்மு அபிராமியோட பர்த்டே அன்னைக்கே பார்த்திவ் மணி மிகப்பெரிய சர்ப்ரைஸுமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து நேற்றுக்கு பார்த்திவ் மணியோடைய பர்த்டே அப்படிங்கிறதுனால ஆக்ட்ரஸ் அம்மு அபிராமி வந்து பார்த்திவ் கூட எடுத்துக்கிட்ட அழகான பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணி ஹாப்பி பர்த்டே டியர் பார்த்திவ் மணி, பிறந்ததற்கு நன்றி, வாழ்வில் வந்ததற்கு நன்றி அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால எஸ் அவங்க ரெண்டு பேருமே அஃபிஷியலா லவ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும், கூடி சீக்கிரமா ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு, அதுவும் சீக்கிரமாவே நடைபெற இருக்கு அப்படின்ற மாதிரி தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தம் கூட ரொம்ப சூப்பர்பா இருக்கு அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்றத பத்தி ஷேர் பண்ண உடனே ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களுடைய விஷயத்தை கன்வே பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கச்சு, ரீசெண்டா ஒரு கப்பலுக்கு மேரேஜ் நடந்திருந்தது இல்லையா, அதாங்க நம்ம ஆக்டர் பிரேம்ஜிக்கு 45 வயசாயும் ஆக்டர் பிரேம்ஜி இன்னி வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருந்திருக்காரு. ஆனா இந்து அப்படிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இல்லையா, அதுவும் திருத்தணி கோவில்ல பேரண்ட்ஸோட சம்மதத்தோட கோலாகலமா இவங்களுடைய கல்யாணம் நடந்திருந்தது. வெறும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் க்ளோஸ் ஃபேமிலியை மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆனா சென்னையில மிகப்பெரிய ரிசப்ஷன் நடக்க இருக்கு அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும், நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இந்து வந்து சேலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றீங்க, அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணலன்னு சொல்றீங்க, சரிங்க அது எப்படி இந்துக்கு வந்து பிரேம்ஜியை பழக்கம், மேட்ரிமோனியில சர்ச் பண்ணி பார்த்தாங்களோ அப்படின்னு நிறைய கேள்விகள் எழுந்த வண்ணம் இருக்கு. அது எல்லாத்துக்குமே பதில் தான் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்துவும் பிரேம்ஜியும் கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு பேருமே ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்களாம். ஃபேஸ்புக்கில் தான் இவங்க ரெண்டு பேருமே ஃபர்ஸ்டா பேசிக்கிட்டாங்க அப்படின்னும், அந்த சமயத்தில் ஃபேஸ்புக்கில் இருந்து அதுக்கப்புறமா வாட்ஸ்அப்புக்கு மாறி வாட்ஸ்அப்லேயுமே சேட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னு. இந்துவுக்கு பிரேம்ஜியை ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சா. அது மட்டும் கிடையாது, பிரேம்ஜிக்கு 45 வயசு ஆகுது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரை பார்த்தா இன்னி வரைக்குமே தெரியாது 45 வயசு ஆகுது அப்படின்னு. ஏன்னா இன்னி வரைக்கும் அந்த ஒரு குழந்தைத்தனமான ஆட்டிடியூடோட தான் இருப்பாரு. இதுக்கு முன்னாடி கூட எப்போ பிரேம்ஜி நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்கும்போது நான் எப்பவுமே சிங்கிள் தாங்க அப்படின்னு டிஷர்ட்லாம் வியர் பண்ணியிருந்திருக்கிறத நம்ம பார்த்துருந்துருப்போம். அதனால ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, பிரேம்ஜிக்கு ஒரு வேளை கல்யாணத்தில் விருப்பம் இல்லை போல, அவர் ஆன்மீகத்தை தான் ரொம்ப நிறைய விரும்புகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷன் வச்சுருந்தாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே உடைச்சிட்டாங்க இப்போ பிரேம்ஜி அண்ட் இந்து. ஏன்னா பிரேம்ஜிக்கு வந்து இந்துவை பிடிச்சி போயிடுச்சா. இந்து தான் ஃபர்ஸ்ட்டாக ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க பிரேம்ஜி கிட்ட அப்படின்னும். அதுக்கப்புறமா தான் இந்துவும் பேரண்ட்ஸ் கிட்ட பேசி பிரேம்ஜியும் அவருடைய அப்பா கங்கை அமரன் கிட்ட பேசி ரெண்டு பேர் வீட்டாரோட சைட்ல இருந்து சம்மதம் தெரிவிச்சதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற முடிவுமே எடுத்திருந்திருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ள எவ்வளோ வயசு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரியல. ஆனால் இந்தோ பல வருஷமாவே சேலத்தில் ஒரு பேங்க்ல தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னும், அதே பேங்கிங் செக்டார்ல தான் இப்போவுமே இந்தோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். என்ன எப்படியோ நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ஸோ உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்றத நான் நம்புறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்ன அப்படின்றத கமெண்ட் மூலியமாக ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளச்சோட நினைச்சிருங்க. இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். திஸ் இஸ் உதய். ஸோ இன்னைக்கு எபிசோட நம்ம கூட பேச போகிற ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணகி படத்தோட டேரக்டர் அண்ட் லீடாக பண்ணியிருக்க அம்மு அபிராமி, டேரக்டர் யஷ்வந்த். ரெண்டு பேருமே நம்ம ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணிட்டு கண்ணகி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேரக்டர் கிட்டேருந்து ஆரம்பிச்சிடலாம். கண்ணகி ஒரு முக்கியமான படமாக தெரியுது. அண்ட் 2023 ஹஸ் ஆல்ரெடி பீன் அ வெரி குட் இயர். நிறைய நல்ல படங்கள். இயர் எண்டில் திருப்பி ஒரு நல்ல படம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் நான் நிறைய பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஆடியன்ஸ் சொல்கிறாங்க. ஃப்ரம் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த கமெண்ட் பார்க்கும்போது எப்படி இருக்குது? இல்லைங்க, ஒரு உண்மையான படம் என் சைடுலேருந்து நான் பண்ணியிருக்கேன். வித்தவுட் எனி காம்ப்ரமைசஸ். ஐ ஹவ் கிவன் அ பெஸ்ட். எல்லா டீம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒன்று கொடுத்துருக்கோம்.
லைக் இந்த வருஷம் நல்ல படங்கள் வந்தது காரணம் பீப்புள் தானே. ஸோ பீப்புள் சைட்லேருந்தே வந்துச்சுன்னா வில் பி வெரி ஹாப்பி. ஓகே. அண்ட் ஒரு முக்கியமான கதை, ஏன்னா 4 பேர் 4 டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் அண்ட் 4 டிஃப்ரெண்ட் வேர்ல்டு, அந்த மாதிரி எடுக்கும்போது காஸ்டிங் வந்து ரொம்ப முக்கியம். யார் யாரை வந்து காஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ எப்படி சூஸ் பண்ணீங்க? யார் ஃபஸ்ட்டு இருந்தாங்க? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த 4 பேர் தான் ஃபைனல் பண்ணிங்களா? கேஸ்டிங் வந்து என்னோட ஸ்டைல் எப்படின்னா ஐ see their இன்டர்வியூஸுங்க. ஏன்னா அவங்களோட படங்களில் வந்து அவங்க ரியல் ஆஸ்பெக்ட் தெரியாது. இப்போ நான் பேசுகிறேன்ல, நீங்கள் டீ கடைக்கு வந்தாலும் நான் இப்படி தான் பேசுவேன். ஸோ அது என்னோட மேனரிசம். ஸோ அதனால் இன்டர்வியூஸில் அவங்களோட ரியல் செல்ஃப் தெரியும் நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ அப்படி தான் கீர்த்தி பாண்டியன் ஐ சா இன்டர்வியூஸ் அண்ட் அவங்க பிளே எல்லாம் போய் பார்த்தேன். ஸோ அது நம்மளுக்கு என்னவா செட் ஆகுது, அவங்களோட ஏஜ் ஃபேக்டர், அவங்க மெச்சூரிட்டி, அது எல்லாமே சேர்த்து தான் நம்ம படத்துக்குள்ளே இம்பைப் பண்ண முடியும். ஸோ ஷாலின் ஜோயா வந்து அவங்கள நீங்கள் இன்டர்வியூ எடுத்தால் தெரியும், அவங்க ஒரு ஃப்ரேம்குள்ளேயே உட்கார மாட்டாங்க. திடீர்னு கேமராவை பார்ப்பாங்க, எடா அப்படின்னு அங்கே கூப்பிடுவாங்க. ஸோ அந்த ஒரு அவுட் ஆஃப் த ஃப்ரேம் அது சூஸ் வைப்லேயே இருந்தாங்க. இப்போ தான் எடுத்தீங்களா ஆப்வியஸாக தெரியும். ஸோ அது கேரக்டர் சூஸ் பண்ணும். இவங்களுக்கு முன்னாடி நான் ஒருத்தவங்களை சூஸ் பண்ணேன், அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல. பட் இவங்களை பார்க்கும்போதே நம்மளுக்கு கலைன்றேன்னா, இவங்க ஃபஸ்ட் டைம் ஆஃபீஸ் வரும்போது எவனோ ஒருத்தன் தண்ணி பாட்டில் வச்சுட்டு போயிருக்கான். அண்ணா ப்ளூ கலர் பாட்டில், உங்களுக்கும் ப்ளூ தான் பிடிக்குமா? செரா துக்கள் சாங் வச்சுருந்தேன் நான் ரிங்டோனு, செரா துக்கள் எனக்கும் அதான் நான் பிடிக்கும்னு சொல்லும்போது, கலை இஸ் எ வெரி பியோர் கேர்ள் ஃப்ரம் பொள்ளாச்சி மாதிரி ஒரு ஏரியாவிலேருந்து வந்து இந்த உலகம் வந்து ரொம்ப ஸ்வீட்டு, எல்லா மக்களுமே நல்லவங்க அப்படின்னு நம்மளும் அப்படி தான் இருந்தோம். வெளியே வந்து இவனுங்க மூஞ்சியை பார்க்கும்போது தான் வி பிகம் ராக்கி பாய் இல்லை. ஸோ அப்போ வந்து அந்த பியூரிட்டி வந்து எனக்கு இப்போ இருக்கான்னு தெரில. பட் வந்து அங்கே வந்து இட் வாஸ் தேர். அது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ பார்க்கும்போது இவங்களை நினச்சி நான் எழுதலை. ஆனால் நான் ஓப்பனாக சொல்கிறேன், சத்தியமாக அந்த கேரக்டர் இவங்களை தவிர வேறு யாரும் பண்ணியிருக்க முடியாது. அது நான் இப்போ சொல்கிறேன். பட் பீப்புள் 100% சொல்லுவாங்க, நான் நம்புகிறேன். ஸோ டேரக்டர்கிட்ட வந்து உங்களுக்கு பாராட்டு வாங்கி கொடுத்துட்டேன். அண்ட் நான் உங்களை வந்து ஆல்ரெடி 2 வாட்டி பார்த்துருக்கேன். 2 வாட்டி மீட் பண்ணும்போது நான் யோசிச்சதுன்னா, அவர் சொன்ன மாதிரி ஒரு கேரக்டர் தான். அந்த இன்னசென்ஸ் இருக்கும், அந்த ஜாலியாக இருக்கிறது இருக்கும், ஒரு ஆட்டிடியூட்லாம் தேவையில்லாமல் இருக்காருலாம் இருக்காது. இந்த படம் நீங்கள் அப்படின்னு சொன்னோடனே அந்த கேரக்டர் நீங்கள் எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க? அண்ட் வென் டிட் யூ டிசைட் நம்ம இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு? இவர் வந்து ஃபோன் பண்ணாங்க, பண்ணிட்டு ஃபோனில் கொடுத்த ப்ரீஃப் வந்து பயங்கர மட்டமாக இருந்தது. நல்ல வேலை நான் அதை வச்சு டிசைட் பண்ணல. ஒரு நல்லது சொன்னால் பதில் நீங்கள் இல்லை ஐ டெல் யூ, ஐ கம் டு இட். ஒரு உங்களுக்கு வந்து மாப்பிள்ளை பார்ப்பாங்க, அதுதான் உங்கள் ரோல் அப்படின்னு முடிச்சிட்டாரு. அவ்வளோதான் இருந்தது. அப்புறமா ஒன்று தான் சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறேன், ஹெட்ஃபோன்ஸ் போட்டு அதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. கண்ணகி படத்தை ஒரே ஆள் கேமரா முன்னாடி உட்காந்து ஃபுல் நரேஷன். நான் இப்பயுமே சொல்கிறேன், நீங்கள் படம் கூட பார்க்கணுன்னு இல்லை, அந்த நரேஷன் மட்டும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நீங்கள் கதைக்குள்ளே போயிடுவீங்க. இட் வில் பி தி பெஸ்ட் ஃபிலிம் யூ எவர் வாட்ச்ட். அந்த மாதிரி யஷ்வந்த் அவரோட நரேஷனில் உள்ளே நாங்கள் போயிட்டோம். ஸோ பார்த்த அடுத்த செகண்ட் நான் சொன்னது என்னன்னா, நான் அப்பா கிட்ட ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொன்னேன், அப்பா எந்த படம் வந்தாலும் பண்ணக்கூடாதுப்பா, இவங்க என்ன டேட்டு கேட்டாலும் கொடுத்துருங்கப்பா, நான் கூட காசு கட்டி பண்ணுறேன்ப்பா, ஆனால் நான் தான்ப்பா பண்ணுவேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டேன். யஷ்வந்த் கால் பண்ணிட்டு, யஷ்வந்த் ப்ளீஸ் நீங்கள் வேறு யாரையும் பார்க்காதீங்க, நானே பண்ணுறேன், இதுக்கு என்ன பண்ணாலும் பண்ணேன்னு சொல்லிட்டு. பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை. Admissions open for BTech BSc Agri, BPharm Nursing, Paramedical and Arts and Science courses. ஃபேமிலி அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.